ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக ஆரம்பலை படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏய், நல்ல வேலை வீட்டில் யாருமே இல்லை. நல்ல குவாலிட்டி தானே மச்சான். வாரணமாயிரம். ஓ, இந்த படமா பாரா சினிமால காட்டுற மாதிரியே லவ் ஏய், நம்ம எஸ்டிஆர் வாய்ஸ் மாதிரி பசங்க இருக்கு. இருப்பாங்க. ஆமா, சிம்பு சார் வாய்ஸ் தான். அதுல இவனும் ஒருத்தன். லவ்வா எனக்கு என்னமோ லவ் பண்ணா தானே லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியும்னு தோணுது. எனக்கு என்னமோ நீ பைத்தியம் மாதிரி லவ் ஸ்டோரி தானே அது. அக்கம்மா ஸ்டார்டிங்ல லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு. அவன் வேற வேற பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். என் கண்ணே நிக்குதுடா. ஜி. இதெல்லாம் தான் நம்ம கிளைண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சில வாட்டி என்ன வேணும்னே தெரியாதப்போ இந்த மாதிரிலாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதுதான் லவ் நம்மளை நம்ப வைக்கணும். வெல்கம் டு லைஃப் டைம் மேட்ரிமோனி. ஓ, மேட்ரிமோனியில் ஒர்க் பண்ணுவார் உனக்கு. ஓ, அஞ்சாவது காதல் அஞ்சலி. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வேணும்னு கார்னர் பண்றாடா. கன்வர்ஷன்ஸ் 0. என்ன உன்னை பார்க்க முடியல? நான் டெய்லி டைமுக்கு தான் சார் வந்துட்டு இருக்கேன். நான் டெய்லி வரதில்லையே. அலைன்ஸ் விஷயமா தான்ப்பா. பையனுக்கா பொண்ணுக்கா? எனக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரியை சூஸ் பண்ணுங்க. 69 சார் 96 சார். புத்தி எங்க போகுது பாரு. ஏய், நீ அவளை லவ் பண்றியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நீங்க ஒண்ணு ஹீரோ இல்ல அஜித், வெறும் ஒரு ஃபைல ஃபார்ஜ் பண்ண ஃப்ராட். ஓ, ஏதோ ஏமாத்த வேலை பண்ணியிருக்காரு போல இருக்கு. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் மச்சான். இது வரைக்கும் எங்க அம்மா திட்டினது கூட இல்லடா. எங்க அம்மாவும் தான் திட்டினது இல்ல. காதலை தேடிட்டு போக முடியாது, அது நிலைக்காது. சிம்பு சார் வாய்ஸ் வேற லெவல்ல இருக்கானா. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல கேமியோ எதுவும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். தலைகில போட்டு திருப்பணும். இதாண்டா லவ். ஆர்வமாலே. ஏய், 3 லுக்ல காட்டுறாங்க. மவுத் ஆர்கன் வாசிக்க தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏதாவது ஒரு ரொமான்ஸ் நடந்திருக்கும். ஏய், அதை ரீக்ரியேட் பண்றாங்க அந்த படத்துல வர. ரொமான்ஸ் நடந்துதே. எப்படி? அப்ப நீயும் வாச்சிருக்க, அவனும் வாச்சிருக்கான். பேவக்கூஃப். ஹோம்பர் சவுண்ட். ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. இது நார்மலா ஒரு லவ் ஸ்டோரி தான். அதாவது நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கதையை நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி இந்த மாதிரி கதைகள் வந்துருச்சு. அதாவது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சின்ன வயசு, அதாவது ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்ல இருந்து லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி லவ் ஸ்டோரியெல்லாம் நிறைய படங்கள் வந்திருக்கு. இருந்தாலும் இது கொஞ்சம் வந்து காமெடியா கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி என்னவா இருக்கலாம்னா, ஹீரோ இருக்காரு. ஹீரோவுக்கு வந்து என்னன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்காரு. ஹீரோக்கு வந்து ஹீரோவோட சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் வந்து இவர் கூட இருந்தே வந்து இவருக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி இதை பண்ண அதை பண்ணுன்ற மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுத்து இது பண்றதுக்கு ஒரு ஃப்ரெண்டே இருக்காரு. இவரும் வந்து சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல ஒரு பொண்ணு, காலேஜ்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி இந்த மாதிரி மூவ் ஆகி போய்கிட்டே இருக்காரு. இவருக்கு வந்து என்னன்னா ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டடான இருக்கிற ஒரு ஆள்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு பொண்ணா வந்து ஸ்கூல்ல ஒரு பொண்ணு, காலேஜ்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி போகுது. கடைசியில வந்து இவர் வந்து மேட்ரிமோனியில ஒர்க் பண்ணும்போது தான் அங்க ஒரு பொண்ணை பாக்குறாரு. அது பிடிச்சிருக்கு. ஆனா வந்து அந்த பொண்ணுக்கு பெருசா ஒரு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவர் ஏதோ வந்து ஒரு போர்ஜரி வேலை மாதிரி பாக்குறாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஏதோ ஒரு ஃபைலை வந்து மாத்திட்டாரு. அதாவது இவர் அந்த மேட்ரிமோனியில ஒர்க் பண்றாரு. மேட்ரிமோனியோட வேலை என்ன, அந்த மேரேஜ் வந்து இது பண்ணி கொடுக்கணும். அதாவது மேரேஜ் ஆகாதவங்க வந்து வருவாங்க. அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து நான் ஒரு நல்ல பொண்ணு நல்ல பையன் அந்த மாதிரி காட்டுறது தான் அவங்களோட வேலை. இவருக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு வேலையில தான் இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து ஒரு இது கூட பண்ண மாட்டேங்கிறாரு. அதாவது ஒருத்தரை கூட கன்வின்ஸ் பண்ணி ஒருத்தருக்கு கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அலைன்ஸ் வந்து பார்க்க தெரியாம இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இவர் ஏதாவது பண்ணி ஆகணுன்ற ஒரு வேகத்துல வந்து அங்க இருக்கிற ஃபைல்ஸ் எதையும் மாத்தி வச்சு ஃபோர்ஜரி பண்ணி ஒரு அலைன்ஸ் வந்து இவர் பண்ணி வைக்கிற மாதிரி மாத்திடுறான்னு நினைக்கிறேன். அதாவது மற்றவங்களுக்கு வர கிளைண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல பையனா பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறது, நல்ல பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி கரெக்டாக அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் அந்த மாதிரி எதுவுமே அமைய மாட்டேங்குது. இவருக்கு வந்து வரவங்க எல்லாருமே
ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறனால இவருக்கு எப்படி பண்றதுன்னு தெரியாதனால இவர் என்ன பண்றாருன்னா ஃபைல்ஸ் வந்து அதாவது வேற ஒருத்தவங்களோட டீடைல்ஸ் அந்த மாதிரி மாத்தி வச்சு ஏதோ பண்றாருன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல, படத்துல பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எல்லாத்தையுமே இதுல சொல்லிட முடியாது. அவங்க அந்த மாதிரி தான் காட்டுறாங்க, ஏதோ போர்ஜரி பண்ண மாதிரி தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த மாப்பிள்ளை பொண்ணோட ஜாதகத்தை அந்த மாதிரி ஏதாவது மாத்தி ஃபைல்ஸை மாத்தி வைக்கிறாரா, இல்லாட்டி வந்து ஆஃபீஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஃபைலை வந்து மாத்தி வச்சு ஏமாத்துறாரான்னு தெரியல. அதனால அவர் லைஃப்ல வந்து பிரச்சனை வருது. அதையும் தாண்டி அவர் வந்து எப்படி அந்த வேலையில வந்து எப்படி இருக்காரு, அதுக்கப்புறம் அவருக்கு அந்த லவ் செட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த வேலை கூட அவங்களுக்கு பெருசா கிடையாது. அவருக்கு அந்த லவ் வந்து எப்படி செட் ஆச்சு, கடைசியில வந்து எப்படி அது முடியுது, அதுதான் வந்து இந்த ஸ்டோரியா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். ஆனா வந்து காமெடியா தான் பண்ணியிருப்பாங்க. ட்ரெய்லருமே காமெடியா சில சீன்ஸ்லாம் இருந்துச்சு. மேபி காமெடி நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாலியா போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு நல்ல படமா இருக்கும்னு நினைக்கிறேன். நவம்பர் 7th தான் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோ கிரியேஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.